Good evening guys, welcome back to 3GV Max. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு லாஸ்ட் சம், டோட்டல் டெரிவேட்டிவில் ஒரு லாஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இசட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது dou z by dou x, dou z by dou y, dou z by dou z equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம்னா u equal to this term v and w. ஸோ அதை எப்படி எழுதிங்க? z equal to f of u v w. ஸோ நம்ம இருக்க z டேர்மை, இந்த z டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் z வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஒய் z தானே கேட்டிருக்காங்க. dou z by dou x. ஸோ நம்மளுக்கு எஃப்ஏ வந்து 3 ஃபங்க்ஷனாக இருக்கா. டியூ டு தி செயின் ரூல் படி நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? dou f by, ஏன்னா z தான் நமக்கு எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ z பதிலாக எஃப்னு எழுத போகிறோம். dou f by dou u by dou x, dou f by dou v by dou x, dou f by dou w by dou x. ஸோ இதை யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே எக்ஸ் டேர்மே இல்லையா, அதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணால், ஸோ இந்த டேர்ம் மட்டும் தானே எக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னவாகும்? -1. ஸோ அதனால தான் இங்கே -1. நெக்ஸ்ட்டு டபிள்யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணும்போது எக்ஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, அப்போ எக்ஸ் பண்ணும்போது 1. ஸோ dou z by dou x equal to -dou f by dou v plus dou f by w. So this is the first equation. Next என்ன பண்ண சொல்கிறாங்க? dou z by dou y and z. ஸோ நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிமிலர்லி ஸோ எக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா, எக்ஸை வந்து u, v வந்து y வந்து v, w z வந்து wன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போது இங்கே எக்ஸுன்னு வந்தால் u டேர்ம் இல்லையா. நெக்ஸ்ட் அப்போ ஒய்ன்னு வந்தால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? v டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒய்ன்னு வந்தால் இங்கே v டேர்ம் இல்லையா. dou f by dou u, dou f by dou w. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எங்கே மைனஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, யூக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வீக்கு தானே மைனஸ் டேர்ம், அப்போது வீக்கு நெக்ஸ்ட் டேர்ம் டபிள்யூவா, ஸோ அங்கே மைனஸ் வந்திருக்கு. திஸ் இஸ் தி செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இசட்க்கு வந்தால் நம்மளுக்கு என்ன டேர்ம் இருக்கக்கூடாது? டபிள்யூ டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ இதில் டபிள்யூ டேர்ம் இல்லையா. ஸோ டபிள்யூக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? யூ. ஸோ யூக்கு மைனஸ் இருக்குது. dou f by dou u ப்ளஸ் dou f by dou v. திஸ் இஸ் தி தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவாகும்? 3 ஈக்குவேஷனையும் plus dou f by dou u minus dou f by dou u minus dou f by dou v plus dou f by dou v minus dou f by dou w plus dou f by dou w. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்சர் என்ன? 0. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சா? ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ கைஸ்.